வெல்கம் டு holisticinvestment.in. உங்கள் ஃபேமிலிக்காக ஒரு ஃபினான்ஷியலி செக்யூர் ஃப்யூச்சரை ஏற்படுத்தி கொடுக்க ஆசைப்படுறீங்களா? அதுக்காக மேக்ஸ் லைஃப் அஷ்யூர்ட் வெல்த் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியலி செக்யூர் ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ண முடியுமா இல்லையான்றதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேக்ஸ் லைஃப் அஷ்யூர்ட் வெல்த் பிளான்னா என்ன? இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வெல்த் பில்ட் பண்ணுறதுக்காக இவங்க கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் அஷூரன்ஸாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு கேரண்டீட் லம்சம் பெனிஃபிட்டும் பாலிசி டேர்ம் எண்ட் ஆகும்போது கொடுக்குறதா ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மாக இருக்கட்டும், பாலிசி டேர்மாக இருக்கட்டும், அது எவ்வளோ இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் 6 விதமான வேரியண்ட்லேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சப்போஸ் லைஃப் இன்சூர்ட் இறந்து போயிட்டாங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கு கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்குறதா இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இவங்க ஒரு கேரண்டீட் லம்சம்மையும் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க. அண்ட் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ப்ரீமியம் பே பண்ணியிருக்கோம் இல்லையா, ப்ரீமியம் பே பண்ணதும் இவங்ககிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுற பெனிஃபிட்ஸ் எல்லாமே அப்போ இருக்கிற டேக்ஸ் லா படி நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் அந்த ப்ரீமியம்ஸ்க்கும் அந்த பெனிஃபிட்ஸ்க்கும் அப்ளை ஆகுது. ஸோ மேக்ஸ் லைஃப் அஷ்யூர்ட் வெல்த் பிளானில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெத் பெனிஃபிட். சப்போஸ் பாலிசி டேர்ம் எண்ட் ஆகிறதுக்குள்ள லைஃப் இன்சூர்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களோட நாமினிக்கு ஒரு லம்சம் டெத் பெனிஃபிட் இமீடியட்டாக பே பண்ணிடுவாங்க இந்த பாலிசியில். ஸோ அது என்ன மாதிரியான லம்சம் டெத் பெனிஃபிட்டாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் மென்ஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா 4 ஆப்ஷன். அதில் எந்த ஆப்ஷன் லைஃப் இன்சூரன்ஸ் இறந்து போகும்போது ஹையராக இருக்கும் அதுதான் லம்சமாக டெத் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் இத்தனை வருஷமாக பே பண்ண ஆனுவலைஸ் ப்ரீமியம் ப்ளஸ் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் சப்போஸ் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்கன்னா அதை விட 10 times அதிகமாக உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இல்லைனா உங்களோட டோட்டல் ப்ரீமியம் இப்போ வரைக்கும் அவங்க லைஃப் இன்சூரன்ஸ் இறந்து போயிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இறந்து போகும்போது அவங்க இது வரைக்கும் பே பண்ண டோட்டல் ப்ரீமியமை விட 105% அதிகமாக தருவாங்க. இல்லைனா மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக ஒரு கேரண்டீட் சம் அஷ்யூர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்க தருவாங்க. இல்லைனா என்ன மாதிரியான அப்சல்யூட் அமௌண்ட்டை டெத் பெனிஃபிட்டாக பே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்களோ அது தருவாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் ஹையர் இன் வேல்யூ, எது ரொம்ப ஹை வேல்யூவில் இருக்கோ அந்த பெனிஃபிட்டை தான் லம்சமாக டெத் பெனிஃபிட்டாக நாமினிக்கு பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்கிறது மெச்சூரிட்டி பெனிஃபிட். மெச்சூரிட்டி பெனிஃபிட்டில் கேரண்டீட் சம் அஷ்யூர்ட்னு அவங்க ஆல்ரெடி ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாலிசி இன்செப்ஷன்லேயே, நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை ரிசீவ் பண்ணோன்னே இந்த பாலிசி தானாக டெர்மினேட் ஆகிடும். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிளானோட ஏதாவது அடிஷ்னல் ரைடரையும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது, உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பாலிசியோட அடிஷ்னல் ரைடர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் நீங்கள் பாலிசி லோனும் எடுக்கலாம். இந்த பாலிசி லோன் உங்களோட ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூட 80%, மேக்ஸிமம் 80% வரைக்கும் நீங்கள் பாலிசி லோனாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அட்வான்டேஜஸ் பார்த்தாச்சு. இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். டிஸ்அட்வான்டேஜஸும் நம்ம எப்போவுமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். முக்கியமாக இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்கும் இதுக்கோட லாக்இன் பீரியட் இருக்குது. ஸோ உங்களோட நீங்கள் இப்போது இன்வெஸ்ட் பண்ணுற மணி அப்படின்றது அதோட ரிட்டர்ன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெச்சூரிட்டி டைமில் தான் கிடைக்கும். ஸோ இந்த லாக்இன் பீரியட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இதை ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பாலிசியில் இருக்கிற பெனிஃபிட்ஸ், ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் பேசிக்ஸும் நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஐஆர்ஆர் அனலைசிஸ் பற்றி பார்ப்போம். இந்த பாலிசி ப்ராஷரில் மென்ஷன் பண்ணியிருக்க ஃபிகர்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் லைஃப் அஷ்யூர்ட் வெல்த் பிளானில் கொடுத்துருக்க கேல்குலேட்டர் படி தான் இந்த கேல்குலேஷன் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஐஆர்ஆர் நம்ம என்ன இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்கும் நம்ம இதில் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ நம்ம கெயின் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இவ்வளோ வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா. ஸோ இதோட ஐஆர்ஆர் அனலைசிஸை இப்போ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 35 year old இருக்கிற ஒரு மேல் இந்த பாலிசியை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க 10 lakhs சம் அஷ்யூர்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா 20 years. அதில் 10 years தான் அவங்க ப்ரீமியம் பே பண்ண போகிறாங்க. ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவலாக 1 lakh. ஸோ ஃபார் 10 years அவங்க 10 lakhs பே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 10 lakhs பே பண்ணிவிட்டு 20 years பாலிசி டேர்ம் முடிஞ்சக்கப்புறம் அவங்க கைக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 22.51 lakhs. ஸோ நீங்கள் நினைக்கலாம் 10 lakhs நம்ம 10 வருஷத்துக்கு பே பண்ணியிருக்கோம், நம்மளோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே 10 lakhs தான்.
அதில் நம்ம வந்து எண்ட் 20 இயர்ஸில் வந்து 20 லேக்ஸ், இப்போ நம்ம 20 லேக்ஸ் பே பண்ணதை விட 22 லேக்ஸ் நம்மளுக்கு 2 லேக்ஸ் அதிகமாக கிடைக்குது. ஸோ நல்ல ப்ரீமியம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 5.30% தான் வருது. ஸோ ஒரு 20 இயர்ஸ்க்கு 5.30%ன்றது ரொம்ப ஒரு கம்மியான ஒரு ரிட்டர்ன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு பேங்க் எஃப்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலுமே அதில் இருக்கிற ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறத விட இது ஒரு சப்பாரான ரிட்டர்ன் சொல்லலாம். ப்ளஸ் பேங்க் எஃப்டியில் இது மாதிரி வந்து நீங்கள் லாக்இன் பண்ணி இருக்க தேவையில்ல. அதில் வந்து லிக்விடிட்டி பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அதுவும் கிடையாது. நீங்கள் வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட் வரைக்கும் உங்கள் மணி லாக்டுன்னாக தான் இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணால் ஒரு பேங்க் எஃப்டி லெவல் கூட இதில் வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதா இல்லை. ஸோ இதில் வச்சு நீங்கள் வெல்த் அக்யூமுலேட் பண்ண முடியுமா, ஒரு ஃபினான்ஷியலி செக்யூர் ஃபியூச்சர் க்ரியேட் பண்ண முடியுமான்றது ஒரு டவுட்டான விஷயம் தான். நம்மளுக்கு தெரியுது இப்போ இதில் கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மி தான். பட் மார்க்கெட்டில் இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதே ப்ரீமியம் வச்சு இதை விட நம்ம பெட்டராக வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கெயின் பண்ண முடியுமான்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக, ஒரு கம்பேரிசனுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லைஃப் இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து தனித்தனியாக வச்சுக்க போகிறோம். நம்ம லைஃப் இன்சூரன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி 10 லேக்ஸ் சம் அஷ்யூர்ட், அதே மாதிரி பாலிசி டேர்மும் 20 இயர்ஸ், நம்ம ப்ரீமியம் பே பண்ணதும் 10 இயர்ஸ். ஆனால் நம்ம ஆனுவலாக பே பண்ண போகிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 8,700. ஸோ டோட்டலாக நீங்கள் 10 இயர்ஸ் ப்ரீமியம் பே பண்ணாலுமே உங்களுக்கு 91,300 தான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதே வந்து நீங்கள் மேக்ஸ் லைஃப் அஷ்யூர்ட் வெல்த் பிளானில் பார்த்தீங்கன்னா ஃபார் 10 இயர்ஸ்க்கு நீங்கள் 10 லேக்ஸ் கட்டுறீங்க. ஆனால் அதே சம் அஷ்யூர்ட் தான் 10 லேக்ஸ், இதுலேயும் அதே 10 லேக்ஸ் தான். ஸோ ஒரு கம்மி ப்ரீமியம்லேயும் உங்களுக்கு அதே மாதிரியான ஹையர் கவரேஜில் உங்களுக்கு கிடைக்குது சம் அஷ்யூர்ட். ஸோ இதை வந்து லைஃப் இன்சூரன்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்காக என்ன வந்து சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒரு லோ ரிஸ்க் ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கோம். லோ ரிஸ்க்ன்றது பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ இப்போ நம்ம 8,700லேருந்து மிச்சமாகிற மீதி மணியை தான் வந்து நம்ம பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். பட் இதில் ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா, நம்ம 10 இயர்ஸ் தான் வந்து அந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் பிபிஎஃப்ல அட்லீஸ்ட் 15 இயர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணணும். மினிமம் கான்ட்ரிபியூஷன் பிபிஎஃப்ல ஜஸ்ட் 500 rupees தான். ஸோ 10 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நம்ம ஜஸ்ட் 500 பே பண்ணிவிட்டு அந்த மினிமமாக ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஹோல் பேயிங் டேர்மை வந்து நம்ம எண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் பிபிஎஃபோட காம்பினேஷனில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோன்னா 20 இயர்ஸ் எண்டில் நம்மளோட ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 26.94 lakhs. ப்ளஸ் இதோட ஐஆர்ஆரும் பார்த்தீங்கன்னா 6.5%. இதுலேயும் உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன் தான், டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் உண்டு. ஆனாலும் அதே நீங்கள் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதை விட அதிகமாக தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. 26.4 lakhs கம்பேர்ட் டு 22 lakhs. அண்ட் ஐஆர்ஆர் ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு காம்பினேஷனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஆப்ஷன் வந்து ஹை ரிஸ்க் ஆப்ஷன் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். சப்போஸ் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லாங் டேர்மில் ஒரு ஹை ரிஸ்க் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டோட சைக்கிளே பார்த்தீங்கன்னா 7 years ஆகும் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கம்ப்ளீட் ஆகி அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு 10 years வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதை விட உங்களுக்கு பொட்டன்ஷியலாக நிறைய ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டும் இருக்குது. இது கன்சிஸ்டன்ட்லி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி. ஸோ இந்த மாதிரியான ஹை ரிஸ்க் ஆப்ஷன் ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டோட இருக்கிற ஒரு ஆப்ஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இதே அமௌண்ட் இதே மாதிரி இதே காம்பினேஷனோட இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 20 இயர்ஸோட எண்டில் உங்களோட ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ அதுவும் டேக்ஸ் இல்லாமலே பார்த்தீங்கன்னா 55 lakhs கிடைக்குது. ஸோ 55.73 lakhs கிடைக்குது. இது கம்பேர் டு 22 lakhs கண்டிப்பாக ஒரு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இதில் டேக்ஸ் இருக்குது. டேக்ஸ் போயும் உங்களுக்கு 51.17 lakhs வருது. எப்படி பார்த்தாலுமே மேக்ஸ் லைஃப் அஷ்யூர்ட் வெல்த் பாலிசியில் கிடைக்கிற மெச்சூரிட்டி வேல்யூவோட கண்டிப்பாக அதிகமான வேல்யூ தான். ப்ளஸ் இதோட ஐஆர்ஆரும் பார்த்தீங்கன்னா 10.80%. 10.80%ன்றது கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னாக நம்ம சொல்லலாம். ஸோ இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் ஆகி வந்திருக்க ரிட்டர்ன். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வர்த்தான ஒரு ரிட்டர்னோ ஒரு ஐஆர்ஆரும் நம்மளால் இதுலேருந்து எடுத்துக்க முடியுது. ஸோ
ஸோ நம்ம இப்போ பார்த்த ஆப்ஷன்ஸ்லேயே மேக்ஸ் லைஃப் வெல்த் அஷூர்ட் பிளானோட கம்பேர் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிய வரது என்னென்னா மார்க்கெட்டில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. மேக்ஸ் லைஃப்பை விட நீங்கள் வேறு இந்த மாதிரி ஏதாவது காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் இதேயோட லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நீங்கள் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதோட கான்ஸே பார்த்தீங்கன்னா இதோட லாக்இன் பீரியட். நீங்கள் அந்தளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அத்தனை வருஷம் உங்களோட மணி வந்து ஒரு இடத்துல லாக்னா இருக்குது. ஆனாலும் அதோட பொட்டென்ஷியல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ப்ளஸ் சம் அஷ்யூர்டும் நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அடிக்குவேட்டான ரிட்டர்ன் கிடையாது, அடிக்குவேட்டான சம் அஷ்யூர்ட் கிடையாது, ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கிடையாது. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த வகையில் மேக்ஸ் லைஃப் அஷ்யூர்ட் வெல்த் பிளானை விட நம்ம அனலைஸ் பண்ணதுலேயே நமக்கு தெரியும் இதை விட நல்ல ஆப்ஷன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் வந்து இருக்குது. இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய சாய்ஸஸ் நிறையவே மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம ரிசர்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இன்னும் இதை விட நிறைய ஆப்ஷன்ஸ் தெரிய வரும். ஸோ ஒரு லைஃப் கவருன்னு எடுத்துக்கும் போது நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாலே ஒரு கம்மி ப்ரீமியமுக்கு ஹையர் கவரேஜோட பாலிசி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட நீங்கள் ஒரு இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்போவுமே லைஃப் கவருமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லையும் தனியாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் ரனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எது இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக கைட் பண்ணுவாங்க. உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் எவ்வளோ, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் சீக்கிரமாக அவங்க வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம், எவ்வளோ ஸ்மார்ட்டாக இன்னும் அச்சீவ் பண்ணலான்றதை அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனலாக நீங்கள் இதில் வந்து உங்கள் இந்த ப்ராசஸ்லேயே இன்வால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஹோல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னின்றதே ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஈஸி ஆகிடுது. ஸோ நம்ம அனலைசிஸ் படி இந்த பாலிசியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இல்லை ஒரு லைஃப் கவர்னால் ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பாலிசியை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாலிசியை பற்றி இன்னும் வந்து டீட்டெயிலாக ரிவ்யூ பார்க்கணும், இன்னும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதோட பிளாக் போஸ்ட் எங்களோட வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எங்களுடைய ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷன் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் பற்றி லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாக கெயின் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கும் ரெகுலராக லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. கண்டிப்பாக இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும், ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் வீடியோஸ்னால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் வீடியோஸோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.